வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது காஸ்ட் ஷீட்டோட ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Following data is available from the cost records of a company for the month of March 2020. இப்போ வந்து ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 6720 கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து நம்ம ஃபார்மேட் படி அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்ல வருது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது மூணுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது பிரைம் காஸ்ட். முதல்ல வந்து இந்த பிரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட்டை வந்து முதல்ல எழுதிடுவோம். இப்போ வந்து டைரக்ட் மெட்டீரியல் உள்ள என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வரும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் பர்ச்சேஸ் வந்து ஆட் பண்ணுவோம். மெட்டீரியல் ரிட்டர்ன் இருக்கு. சோ ரிட்டர்ன் இருக்கிறதுனால இது வந்து இங்கே ரிட்டர்ன் இருக்கு. சோ நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்றோம். சோ மைனஸ் பண்ணிடணும். இப்ப முதல்ல வந்து டைரக்ட் மெட்டீரியலுக்கான இது வந்து போட வேண்டியதான். டைரக்ட் மெட்டீரியல். சோ இதுக்கு கீழே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அமௌண்ட் எவ்வளவுனா 6720 கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ். சோ ஆட் பர்ச்சேஸ். எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? 1,50,000. இப்ப 1,50,000 பிளஸ் 6720 பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1,56,720. சோ நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ரிட்டர்ன் டு சப்ளையர்ஸ். சோ ரிட்டர்ன் வந்து லெஸ் பண்ணணும்னு சொன்ன முதலியே. சோ லெஸ் ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து 2000 இருக்கு. சோ 2000 லெஸ் பண்ணுங்க. 1,56,720 minus 2000 பண்ணா 1,54,720. ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆன் 31/3/2020 வந்து க்ளோசிங் ஸ்டாக். சோ 7,720 இருக்கு. நம்ம க்ளோசிங் ஸ்டாக் போடவே இல்லை. சோ க்ளோசிங் ஸ்டாக்கும் லெஸ் தான் பண்ணணும். லெஸ் closing stock of RM. closing stock வந்து 7,720 இருக்கு. சோ 7,720 லெஸ் பண்ணா ஒரு அமௌண்ட் 1,54,720 மைனஸ் 7,720 பண்ணா 1,47,000 வருது. இதுதான் வந்து டைரக்ட் மெட்டீரியல். சோ நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் மெட்டீரியல் போட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் லேபர். இப்பதான் டைரக்ட் லேபர் போடணும். ஃபுல்லா க்ளோசிங் ஸ்டாக் இருக்கான்றத ஃபுல்லா முதல்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்ப வந்து டைரக்ட் லேபரோட அமௌண்ட் வந்து 50,000. சோ நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் லேபர், அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் லேபருக்கு இன்னொரு வந்து டைரக்ட் வேஜஸ் கூட கொடுப்பாங்க. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் வந்து 20,000. சோ இது மூணுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். 1,47,000 பிளஸ் 70,000 பண்ணா 2,17,000. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது வந்து பிரைம் காஸ்ட். இப்ப நம்ம பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் ஃபார்மேட் படி நெக்ஸ்ட் என்ன வரும்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஆட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், இல்ல ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் இருக்கலாம். ஃபேக்டரியில என்னென்ன வரும்? ஃபியூல் அண்ட் பவர், ரேட் அண்ட் ரெண்ட் ஆஃப் ஃபேக்டரி, அதெல்லாம் வந்ததுன்னா கூட ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கு கீழே வந்துடும். சோ இந்த சம்ல பாத்தீங்கன்னா வந்து வெறும் ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கு. சோ வந்து ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் அப்படியே எடுத்து போட வேண்டியதான். 15,300 இருக்கு. சோ 15,300. இப்ப இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 2,17,000 பிளஸ் 15,300. 2,17,000 plus 15,300 போட்டா 2,32,300. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஒர்க் காஸ்ட்.
ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேட்ல என்ன இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வரணும். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 8,000 வருது. ஸோ இது வந்து ஆட் பண்ணணும். ஸோ 2,32,300 பிளஸ் 8,000 2,32,300 பிளஸ் 8,000 போட்டா 2,40,300 வருது. ஸோ இப்ப நம்ம கண்டுபிடிச்சது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலா என்ன போடணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கு நம்ம ஃபார்மேட்ல. ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் வந்து 7,900. ஸோ 2,40,300 பிளஸ் 7,900 கால்குலேட் பண்ணா 2,48,000 வருது. 2,48,200 வருது. இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இப்ப கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளவுனா 10,000 இருக்கு. சோ ப்ராஃபிட்ட ஆட் பண்ணா நமக்கு சேல்ஸ் கிடைச்சிடும். ப்ராஃபிட் வந்து 10,000. சோ இது ஆட் பண்ணா 2,58,200. இதுதான் வந்து நம்மளோட சேல்ஸோட அமௌண்ட் வந்து 2,58,200. அதான் ஆன்சர். சேம் காஸ்ட் ஷீட்லயே இல்லஸ்ட்ரேஷன் 2 பத்தி பார்ப்போம். Cost sheet of A and B, C and Co for a month of January 2019. என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க. டைரக்ட் மெட்டீரியலோட ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்திருக்காங்க. பர்ச்சேஸ், க்ளோசிங் ஸ்டாக், டைரக்ட் வேஜஸ், எக்ஸ்பென்சஸ், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் வந்து டைரக்ட் வேஜஸ்ல இருந்து 50% கேட்டிருக்காங்க. அப்ப டைரக்ட் வேஜஸ்ல இருந்து 50% எடுத்து போடணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் WIP ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ரெண்ட் அண்ட் ரேட்ஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா என்னன்னா ஒரு பொருள் வந்து ஃபேக்டரிக்கு போய் தயாராகக்கூடிய நேரம் தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ரெண்ட் அண்ட் ரேட் ஆஃப் அ ஃபேக்டரி இது வந்து ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் கீழ வந்துடும். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் வந்து 20% ஆஃப் ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட்னா நம்மளுக்கு ஃபேக்டரி ஆட் பண்ணி வர காஸ்ட் தான் ஒர்க் காஸ்ட். ஸோ அதுல வர ஆன்சர்ல இருந்து 20% கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் 5,000, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் 6,000, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் 4,000, சேல்ஸ்மேன் சேலரி 10,000. சேல்ஸ் வந்து ஃபுல்லா ஒரு மந்த்துக்கு ஆயிருக்கிறது வந்து 10 lakhs ஆயிருக்கு. ஆபீஸ் சேலரி வந்து 20,000. சோ இது அப்படியே வந்து நம்ம ஃபார்மேட் படியே போட்டாச்சு. எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் வரது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஆரம், ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்து போட்டாச்சு. சோ ஆட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் வந்து ஆட் பண்ணணும், ஆட் பண்ணியாச்சு. சோ லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பண்ணா 3,24,000. அப்புறம் டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் வேஜஸ் 36,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 24,000. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது வந்து பிரைம் காஸ்ட். சோ நெக்ஸ்ட் வந்து ஆட் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் 50% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் சொல்லியிருந்தாங்க. சோ டைரக்ட் வேஜஸ் வந்து 36,000. சோ 36,000 into 50 divided by 100 பண்ணா 18,000. சோ அது பண்ணியாச்சு. பண்ண அப்புறம் வேற என்ன இருக்கு ஃபேக்டரி ரிலேட்டடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்ட் அண்ட் ரேட் ஆஃப் ஃபேக்டரி இருக்கு 20,000. சோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணா 4,32,000 வந்திருக்கு. சோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்துதான் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பண்ணணும். சோ ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அது அப்படியே ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணணும். பண்ணா நமக்கு கிடைக்கிறது வந்து ஃபேக்டரி காஸ்ட். சோ நெக்ஸ்ட் வந்து ஆட் ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். சோ 20% ஆன் ஒர்க் காஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஒர்க் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது வந்து லாக்ஸ்ல வந்து 4,32,000. சோ 4,32,000 20%. So 20 divided by 100 பண்ணா இது. So ஆபீஸ் சேலரி கொடுத்திருக்காங்க. ஆபீஸ் சேலரி 20,000. So ஆபீஸ் சேலரி
எடுத்து போட்டாச்சு 20,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸோட ஓப்பனிங் ஸ்டாக் அமௌண்ட், க்ளோசிங் ஸ்டாக்கோட ஃபினிஷ் குட்ஸ், கடைசியா எல்லாம் முடிச்சா வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். செல்லிங் ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ்மேன் சேலரி இருக்கு. ஸோ இது ரெண்டும் எவ்வளவு 5,000 10,000 இருக்கு. ஸோ அது அப்படியே சேல்ஸ்மேன் சேலரி 10,000, அட்வர்டைஸ்மெண்ட் 5,000 ஆட் பண்ணா 15,000. இப்ப காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எதையும் ஆட் பண்ணா டோட்டலா நமக்கு கிடைக்கிறது வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னா 5,57,400 கிடைக்குது. இப்போ கடைசியா இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சேல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ சேல்ஸ் வந்து எவ்வளவுனா 10 lakh. சோ சேல்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இதுல இருந்து இதை லெஸ் பண்ணி பாக்கணும்னு சொல்லியிருந்தேன். இதுல இருந்து இதை லெஸ் பண்ணி ஆன்சர் பிளஸ்ல வந்தா ப்ராஃபிட், மைனஸ்ல வந்தா லாஸ்னு சொல்லியிருந்தேன். சோ இப்போ வந்து 10 lakhல இருந்து 5,57,400 ஆட் பண்ணா 4,47,600 ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு சாப்டரோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.